Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சிறுநீரக பையில் நிறைய பேருக்கு பித்தப்பையிலையும் கற்கள் இருக்கின்றது. அது நிறையா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகம் இரவு அடிக்கடி சிறுநீர் செல்லக்கூடிய நிலை, அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகின்ற காரணத்தினால சிறுநீர் கழித்தவுடன் உடலில் ஒரு எரிச்சல் ஏற்படுகின்றது. இது வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கிடணும்? நிச்சயமாக இதற்கு தீர்வு நமது யோக பயிற்சி முத்திரை யோகாசனத்தில் இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாட்கள் இளநீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்காய் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை விடுமுறை காலகட்டத்தில் காலையிலேயோ இரவோ தேங்காய் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கம். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். அதே மாதிரி தண்ணியில் ஜீரகம் போட்டு அதை கொதிக்க வைத்து ஆற வச்சு அதை குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன வைத்தியம்தான் நமக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. கடுக்காய் பொடி இரவு படுக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு தண்ணியில் கலக்கிட்டு குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உணவை பொறுத்த மட்டும் சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சிறுநீரக பையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நமது வாழ்க்கை முறை காலை எழக்கூடிய நேரம் 5 மணி இல்லை 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. அந்த இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் இல்லை 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நித்திரை இல்லை அப்படின்னாலும் நமக்கு உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் உஷ்ணத்தினால ப்ராப்ளம் ஏற்படும். இன்றைக்கு நிறைய நபர்கள் இரவு 11 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்க்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ இரவு தூக்கக்கூடிய நேரம் 12 மணி ஆகுது. அப்படி தூங்கும் பொழுது தான் உடலில் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பசிக்கும் பொழுது பசியேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி நிச்சயமாக இதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணமுத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சக்தி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்தி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. ஜானுசீர் ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறாங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் உள்ளே மடிச்சுக்கோங்க. 2 கையினால் மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 காலாக கட்டிக்கோங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை சின்முத்திரை. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது உணர்வை உங்களது பிராணனை தியானிக்கவும்.
2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. யோகாசனங்கள் செய்ய முடிந்தவர்கள் பண்ணுங்கள். வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த முத்திரைகளை மட்டும் பயிற்சி பண்ணிக்கோங்க. நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.